இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார். நன்மை செய்வதற்கு ஒருபோதும் தான தர்மம் பண்ணுவதற்கும் மறவாதிருங்கள். இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி என்கிற யூனிவர்சிட்டியில் மாணவர்கள், ஃபீஸ் கட்ட முடியாத மாணவர்கள் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதில் வருகிற பணங்களை இந்த ஃபீஸ் கட்ட முடியாத மாணவர்களுக்கு தர வேண்டும் என்று பிரபல பியானோ இசைக்கலைஞர் ப்ரடோவஸ்கி என்கிற அந்த ஒரு மனிதனை அழைத்தாங்க. அந்த மனுஷன் வந்தார், பெரிய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடத்தி தந்தார். அதன் மூலம் அநேக பணங்கள் வந்தது. அந்த பணங்களை யாரெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியாதோ அந்த மாணவர்களுக்கு அந்த தொகையை கொடுத்தாங்க. நிகழ்ச்சி முடிந்தவுடனே இந்த பியானோ கலைஞரிடத்தில் இந்த மாணவர்கள் ஓடி போய், ஐயா உங்களுக்கு எவ்வளவு நாங்கள் தர வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், இலவசமாக நான் இதை உங்களுக்கு செய்து தருகிறேன், எனக்கு நீங்கள் ஒரு பணங்களும் தர வேண்டாம் என்று சொல்லி இவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய இசை நிகழ்ச்சி, மேதை, அவருடைய நேரம், எவ்வளோ பெரிய நேரத்தை நமக்கு ஒதுக்கி கொடுத்து இலவசமாக இந்த இசை நிகழ்ச்சியை நடத்தி இவ்வளவு பணங்களை நமக்கு சேமித்து கொடுத்தாரு என்று ஒரே சந்தோஷம். பிற்காலத்தில் காலங்கள் உருண்டு போனது. இந்த ப்ரடோவஸ்கி அந்த போலந்து தேசத்தினுடைய அதிபராக மாறுகிறார். அரசியலில் நின்று தேர்தலில் வெற்றி பெற்று அதிபராக மாறுகிறார். ஒரு அந்த நாட்களில் பஞ்சம் வந்து விட்டது தேசத்தில். உணவுப் பொருட்களே இல்லை. இந்த மனுஷன் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போய் யூஎனில் போய் நிற்கிறார். எங்கள் தேசத்துக்கு நீங்கள் இவ்வளவு டன் உணவு, கோதுமைகளும் உணவுப் பொருளும் தந்தால்தான் எங்கள் ஜனங்கள் பிழைப்பாங்க, இல்லைனால் பட்டினி பஞ்சத்தில் மரித்து போவாங்க என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிறார். உடனே யூஎன்லேருந்து அவருக்கு டன் கணக்கில் கப்பல்களை, உணவுப் பொருட்களை இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இம்மீடியட்டாக போன உடனே இவர் அந்த யூஎனுடைய தலைமை அதிகாரி யார், எனக்கு என் முகத்தை நான் பார்த்து நன்றி சொல்ல வேண்டும், நான் கேட்ட உடனே என் முகத்தை கூட அவங்க பார்க்கல, நான் நேரடியாக போய் கூட கேட்கல, என் விண்ணப்பத்தை உடனே ஏற்றி எங்களுடைய தேசத்துக்கு இவ்வளவு உணவுப் பொருட்களை அனுப்பினாரே, அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இவர் அந்த அலுவலகத்துக்கு நுழையிறார். இவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த யுனைடெட் நேஷனல் தலைமை உணவு அந்த பொறுப்பாளர் அதிகாரி ஓடோடி வந்து, ஐயா நீங்கள் ஏன் நீங்கள் வந்தீங்க என்று கேட்குறார். அவர் சொல்கிறாரு, நான் போலந்து பிரசிடெண்ட்டு, உங்களுக்கு நன்றி செலுத்தலான்னு வந்தேன், நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சீங்க. அவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் இலவசமாக இசை நிகழ்ச்சி ஸ்டான்போர்டு யூனிவர்சிட்டியில் நடத்தி எங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டினால தான் நாங்கள் படித்து இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம், இந்த பதவியில் நான் அமர்ந்திருக்கிறேன். நீங்கள் செய்த உதவி தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். ஆகவே எனக்கு நன்றியே சொல்லாதீங்க, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ அற்புதம், எவ்வளோ அதிசயம் பாருங்கள். தான தர்மம் பண்ண மறவாதிருப்போமாக. நீங்கள் செய்கிற நன்மைகள் ஒருபோதும் அது வீணாய் போகிறதில்லை. கர்த்தர் அதை கணக்கில் வைக்கிறார். அதற்கு ஏற்ற பலனை நிச்சயம் ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தருவார். ஆகவே தான தர்மம் செய்வோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஒவ்வொரு நாளும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஏழைகளுக்கு இறங்க, எளியவர்களுக்கு இறங்க, திக்கற்றவர்களுக்கு இறங்க, விதவைகளுக்கு இறங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரை. அப்பா, முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவிகளையும் நன்மைகளையும் உடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்ய எங்களுக்கு கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. வாங்குகிறதை பாக்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று எழுதப்பட்டபடி எங்கள் கரங்கள் கொடுக்கிற கரங்களாய் மாறட்டும். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஆண்டவரை, எந்த பிரதிபலனை நாங்கள் எதிர்பார்க்காதபடி நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரை. அப்பா, பலனை நீங்கள் தருவீங்க, ஆசீர்வாதத்தை நீங்கள் தருவீங்க என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஏசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.